ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலேனா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தேனால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும், அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை, அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது நிச்சயமாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவான். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3, 6க்கு உண்டானவர், அதாவது 2 மறைவு ஸ்தானத்துக்கு உண்டானவர் குரு. அந்த குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்கு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான நாட்களுக்கு அவர் 10ஆம் இடம் போகிறார். என்ன சார் 10ல் குரு வந்தார் பதவியும் பறிபோகும் இப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் ஏற்கனவே இந்த ராசிகளுக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க மாட்டார். அவர் 3, 6க்கு உண்டான மறைந்த ஸ்தானத்திற்கு உண்டானவர். அதனால் அவர் 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு தொழிலில் மாற்றம் தான் வரும். பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எதனாலன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய தொழில் அமையும். இருக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனங்கள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் வரும். அது தவிர மூலதனங்கள் போட்டாலும் அதன் மூலியமாக அதிகமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். அதனால் உங்களுடைய 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள், தொழிலில் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. 10ஆம் இடம் அப்படின்றதுனால 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவருடைய பார்வைகளும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதாவது தன வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக அதிகமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். அது தவிர குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு நட்பு, அன்பு எல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, அவர்கள் மூலியமாக நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் துளாராசிக்காரர்கள் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் வரும். அது தவிர இந்த டைரக்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சிங் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஃபிலிம் டைரக்டர்ஸு, அதை தவிர மியூசிஷியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி வரும். அதை தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் குரு தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும்.
இதில் என்னென்னா போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வர்ற போட்டித் தேர்வு, அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் வரலும் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும். சரி, மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அவர் 3-6 அதிபதி என்பதனால், 2 மறைந்த ஸ்தானத்தின் அதிபதி என்பதனால் மிகப்பெரிய தாக்கத்தை அவர் தொழிலில் உங்களுக்கு நெகட்டிவாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில்லை. புதிய தொழில் அமையும், தொழிலில் ஏற்றம் அமையும். தொழிலில் புதிய தொழில் மூலியமாக மிகப்பெரிய வருமானம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன், அது தவிர மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. அது தவிர நீங்கள் சொன்ன வாக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன்கள், அதாவது கன்சிடரபிள் பொசிஷன் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு வேஷ்டி இல்லை ஒரு உத்திரியம் வாங்கி அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு கொடுங்க. ஏன்னா குருவுக்கு எந்த ஒரு சம்பாவனை பண்ணாலும் நிச்சயமாக அது குரு பகவானுக்கு செய்வதாகவே அர்த்தமாகப்படும். அதை தவிர உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய குருமார்களை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர உங்களுடைய இந்த சங்கராச்சாரியர், இந்த ஆதீனங்கள் இவர்களை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்துட்டு, வேஷ்டி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நெய் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர்ன்றது குரு பகவானுக்கே குருவாக இருந்து மகாவிஷ்ணு காட்சி அளிக்கிறதுனால குருவாயூர்னு பேர். அதனால் குரு பகவான் உடைய பெரிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குருவாயூர் ஒரு தரம் போயிட்டு வாங்க. குழந்தை பிராப்திக்கு வேண்டின்னு இருக்கவாளுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு அனுகூலமாகும். இருப்பினும் இது அந்த அளவுக்கு காலம் அல்ல. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா போயிட்டு வர்றதன் மூலியமாக, குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.